அப்பாவி சுபத்ராவுக்கு நான் ஏமாந்தது போல் நீயும் அர்ஜுனுடன் ஏமாந்து விடக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்தில் தான் நான் இதை உனக்கு அனுப்பி வைக்கிறேன். இப்படிக்கு மகா. சுபத்ரா, என்னாச்சு? எதுக்கு அழற? எனக்கு இது கல்யாணம் வேண்டாம். சுபத்ரா, ஏய் சுபத்ரா, நான் சொல்றத கேளு. அவசரப்பட்டு முடிவு எடுக்காத. எனக்கு இந்த பொண்ணை முன்னாடியே தெரியும். இவ பேர் கவிதா. ஒரு கொலை முயற்சி கேஸ்ல அரெஸ்ட் ஆகி ஜாமீன்ல வெளியே போய் தலைமறைவாயிட்டா. இல்லண்ணா, இவ பேர் கவிதா இல்ல, இவ பேர் மகா. அர்ஜுனோட ஆபீஸ்ல தான் ஸ்டெனோவா ஒர்க் பண்றா. ஏற்கனவே இவங்க 2 பேருக்கும் தொடர்பு இருக்கு. அது தொடரக்கூடாதுன்னு தான் நான் உடனே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். நான் சந்திக்கப்பட்டது சரியா போச்சு. அர்ஜுன் நல்லவர் இல்ல. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சுபத்ரா, நான் சொல்றத கேளு. அவசரப்பட்டு முடிவு எடுக்காதம்மா. வேண்டாடா. ஓ தங்கச்சி வாழ்க்கைய நீ அழிச்சிடாத. அம்மாடி சுபத்ரா, சுபத்ரா, சார், திருச்சி கிளைண்ட் எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்குறாங்க? 4 மணிக்கு வர சொல்லுங்க. ஓகே சார். முரளி சார். மகன் 2 நாள் ஆஃபீஸ் வரல. ஆமாம் சார். மொபைல் வேறு சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண கொடுத்துருக்கேன். அது ரெடி பண்ணாங்களான்னு தெரியல. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு சார். அந்த லாட்ஜ் சம்பவத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மூட் அவுட்டாக தான் இருந்தாங்க. 2 நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். அவங்களே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. வா மச்சான். என்னடா? நான் உங்ககிட்ட பர்சனலா பேசணும். கொஞ்சம் நீங்க வெளியே இருங்க. எஸ் சார். ஓகே சார். இந்த போட்டோ பாரு. என்னடா போட்டோ இது? எப்படி அது? நீ தானே போட்டோல இருக்க, நீயே சொல்லு. மகா மகா பெரிய ஃப்ராடா இருக்கடா. அவ பேர் மகா இல்ல, கவிதா. என்ன சொல்ற? நீ அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருந்திய அந்த கவிதாவா? ஷிட் ஷிட். இப்பதான் எல்லாமே புரியுது. என்ன புரியுது? போடா முட்டாள். அவகிட்ட நீ ஏமாந்தது மட்டும் இல்லாம என்ன வேற ஏமாற வச்சிட்டியே. சாரிடா. சாரி சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடுமா? இதுக்கெல்லாம் காரணம் இந்த தேவராஜும் பிரதாப்பும் தான் இருக்கும். கண்டுபிடிக்கிறேன். டேய், இது இது உனக்கு எப்பறம் கிடைச்சது? கொரியர் இருந்துச்சு. டேய், சுபத்ரா சந்தேகப்பட்டாளடா? இந்த மாதிரி போட்டோ பார்த்தா சுபத்ரா இல்ல, எந்த பொண்ணா இருந்தாலும் சந்தேகப்பட்டு தான் செய்வா. இல்லடா, எல்லா விஷயத்துல கரெக்டா இருப்பேன். ஆனா இந்த விஷயத்துல எப்ப அவன் மேல
பரிதாப காட்டினதை யூஸ் பண்ணிட்டாடா. இப்போ இந்த கவிதாவை கண்டுபிடிச்சாதான் சுபத்ராவுக்கு உண்மை என்னங்கிறத புரிய வைக்க முடியும். இதை பார், இந்த ஜூனியர் லாயர் இருக்கான் பார், இவனையும் நம்பாத. என்னடா எல்லாரையும் சந்தேகப்படுற? ஆமாண்டா, சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் பெத்த பிள்ளையா இருந்தா என்ன, கட்டின பொண்டாட்டியா இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். சுபத்ரா எங்கடா? வீட்டில் தான் இருக்கா. நான் அவளை உடனே பார்க்கணும்டா. வா போலாம். ம். பிரதாப், அந்த ஏசி வீட்டில் இந்நேரம் பூகம்பம் வெடிச்சிருக்கும்ல? கவிதா அனுப்பிச்சிருக்கிறது சாதாரணமான போட்டோ இல்ல, அணுகுண்டு. அந்த ஏசி அதை பார்த்தானா வாங்க மனசு உடைஞ்சு துடிச்சு போயிடுவான். சார். தியாகராஜன், அர்ஜுனோட ஜூனியர் லாயர். வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. நான் சொல்லல, இவருதான் தேவராஜ். ஓஹோ அண்ணே, உங்களை பத்தி கவிதை நிறைய சொல்லியிருக்காங்கண்ணே. என்னன்னு? எல்லாத்துக்கும் சாமியை பார்த்தா பயம், அந்த சாமிக்கு இந்த தேவராஜை பார்த்தா பயம்னா? சரி, தியாகராஜன் எப்படி நம்ப கூட? தியாகராஜன் அர்ஜுன் கிட்ட சேர்ந்தது வேற ஒரு மோட்டிவேஷன். ஒரு முக்கியமான கேஸ்ல சில எவிடன்ஸ கலெக்ட் பண்றதுக்காக வந்தவர். என்னோட மோட்டிவேஷன் அர்ஜுன் சுபத்ரா காதல உடைக்கிறது. எங்க 2 பேரோட மோட்டிவேஷனும் ஒன்னா இருந்ததுனால நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். உங்க 2 பேத்துல யாரை பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. 2 பேரும் புத்திசாலித்தனமா தான் நடந்துகிட்டு இருக்கீங்க. தியாகராஜன், அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏசி அர்ஜுனை பார்க்க வந்திருந்தான். 2 பேரும் போட்டோவை பார்த்து பேசிட்டு இருந்தாங்க. சுபத்ரா கல்யாணத்தை நிறுத்த சொன்னதா பேசிக்கிட்டாங்க. அது என்னவோ அவங்க 2 பேரும் கோவமா பேசிக்கிட்டாங்க. கவிதாவை பிடிச்சா சுபத்ராவோட சந்தேகத்தை தீர்த்தலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. கவிதா, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அன்னைக்கு நான் சொன்னது சரியா போச்சு. போலீஸுக்கு நமக்கு ட்ரெஸ் தான் வேற வேற, மூளை ஒண்ணுதான். இந்த சிட்டி ஃபுல்லும் அந்த போலீஸ் தேடி பார்த்தாலும் நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியாது. தெரு தெருவா தேடி அலையிட்டு விட்டு ஏண்டா பிரதாப், நம்ம இன்பசேகரன் அந்த ஏசியை போட்டு தள்ளுறதுக்கு தேதியை குறிச்சானே, எத்தனாம் தேதி? 15ஆம் தேதி அமாவாசை. உனக்கு ஒண்ணு தெரியுமா? தாய் தகப்பம் இல்லாதவங்க தான் அமாவாசைக்கு விரதம் இருப்பாங்க. ஆனா இனிமே அந்த ஏசியோட அப்பா அம்மா புள்ளைய நினைச்சு ஒவ்வொரு அமாவாசைக்கு விரதம் இருக்க போறாங்க. கருப்பு தினம் சொல்லுவாங்களே, அது இதுதானடா பிரதாப். ஏய், பிளான்லாம் பக்காவா இருக்குல்ல? இருக்க மாட்டேன். யார் போட போறா? அதுல தான் ஒரு சின்ன குழப்பம். என்னடா சொல்ற? நம்ம பசங்க எல்லாருமே அவனை நான் தான் கொள்வேன்னு துடிக்கிறாங்க. போடாங், எல்லாரும் பேக் அடிக்கிறீங்களோன்னு பயந்தே போயிட்டா. முன் வச்ச காலை பின் வைக்கிறது நம்ம அகராதியிலே கிடையாது. அதானே. சரி, சோலாவரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே போயிடுவோம்டா. ஆயுத வண்டிகளோட பக்காவா பிராக்டிஸ் பண்ணி பக்காவா ஸ்கெட்ச் போடுவோம். அந்த ஏசி இந்த பிளான்ல தப்பிக்கவே கூடாது. ஒரே அட்டெம்ப்ட் தான், போட்டு தள்ளுறா. அந்த ஏசி இனிமே உயிரோடவே இருக்கக்கூடாதுடா. இருக்க மாட்டான். அப்ப நான் கிளம்பட்டுமா? சரிப்பா தம்பி, அப்பப்போ அங்கங்க என்னென்ன நடக்குதுன்னு கரெக்டா எனக்கு சொல்லு. எவ்வளவு காசு வேணா வாங்கிக்க. சரிண்ணே. ஆனா தொழில்ல துரோகம் மட்டும் இருக்கக்கூடாது. உங்களை நான் நேர்ல பார்க்கலனாலும் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேண்ணே. உங்களோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிக்குண்ணே. அது மட்டும் இல்லாம தொழில் பக்தி எனக்கு ரொம்ப பிடிக்குண்ணே. எனக்கு வாழ்க்கையில 2 பேர் தான் ரோல் மாடல்ண்ணே. ஒன்னு நீங்க, இன்னொன்னு யாரு? நாயகன் கமல்.
நான் கூட ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். எனக்கு போட்டிய வேண்டான்னு. கற்பனை கதாபாத்திரத்தை சொன்னதுனால நீ தப்பிச்ச. நிஜத்துல எவனையாவது சொல்லியிருந்தா ஒன்னையே போட்டு தள்ளியிருப்பேன். எனக்கும் அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். கிளம்பு கிளம்பு. வரேண்ணே. கவிதா, நீ சொல்றியேன்னு அந்த வக்கீல நான் நம்புறேன். அந்த ஏசி ராதாகிருஷ்ணன் நம்மளை வேவு பார்க்க யாரை வேணா அனுப்புவான். ஏன் பிரதாப்ப கூட அனுப்புவான். அண்ணே சும்மா தமாசுக்கு சொல்றேன்டா. நம்ம இப்போ அந்த பொசிஷன்ல இருக்கோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். புரியுதா? பாப்பா அர்ஜுன் உக்கார். முதல்ல நீங்கள் எல்லாரும் என்னை மன்னிக்கணும். என்னோட கேர்லெஸ்னஸ்னால தான் இந்த பிரச்சனை. இரு இரு, நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேங்கிறத நாங்கள் 100% நம்புகிறோம்ப்பா. ராதாவை நாங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அந்த அளவுக்கு ஒன்று நம்புகிறோம். ஆனால் சுபத்திரை தான் என்னவோ தெரியல ஒத்துக்க மாட்டேங்கிறான். ராதா, நீ போய் சுபத்ரா கிட்ட அர்ஜுன் வந்திருக்கான்னு சொல்லு. ஒருவேளை 2 பேரும் நேருக்கு நேரம் சந்திச்சு பேசினா மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏய், நீ இங்கே உட்காரு. நான் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். உட்கார் உட்காருப்பா, ஒன்றும் கவலைப்படாத. ஏ சுபத்ரா, 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 நீ என்ன நம்புறல்ல? சொல்லுமா. நம்புறேன்னா? அப்படின்னா நீ அர்ஜுனியை நம்பிதான் ஆகணும். இல்லண்ணே, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ சொல்ற எதையும் நான் கேட்க தயாரா இல்லை. அர்ஜுனை சந்தேகப்படுறேன்னா என்னையும் சந்தேகப்படுறதுதான் அர்த்தம். என்ன நீ அர்ஜுன் கூட உன்னை கம்பேர் பண்ணி என்னை கேட்ல தள்ளுற? நீ என்ன சமாதானப்படுத்துறதால அந்த போட்டோ உண்மை இல்லைன்னு ஆயிடுமா? பாத்தீங்கல்ல எவ்வளவு அசிங்கமா, எவ்வளவு நெருக்கமா 2 பேரும் நின்னாங்கன்னு. சரி, இப்ப நீ முடிவா என்ன சொல்ல வர? என்ன கம்பல் பண்ணி சம்மதிக்க வைக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல இல்ல இல்ல. சரிடா, நான் உன்னை வற்புறுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கல. ஆனா நான் சொல்ற ஒரு விஷயத்துக்கு நீ ஒத்துக்கணும். அர்ஜுன் வந்திருக்கான். இத பார், உன்னை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தப்பானவனாவே இருந்துட்டு போகட்டும், பரவாயில்ல. இப்ப நம்ம ட்ரெயின்ல போறோம். கூட பிடிக்காதவங்க யாராச்சும் வந்தாங்கன்னா என்ன பாதியில் இறங்கிடுறோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் போவோம் இல்லையா? அது மாதிரி தான் அவன் ஏதோ உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறான். அது உனக்கு பிடிச்ச விஷயமோ பிடிக்காத விஷயமோ பரவாயில்ல, எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கொஞ்சம் பொறுத்துக்கோ ப்ளீஸ். அண்ணே, உன்னோட எக்ஸாம்பிள் தப்பா இருக்குண்ணே. ரயில் ஸ்நேகிதமும் காதல ஒண்ணு அண்ணே. ரயில் ஸ்நேகிதம் எவ்வளவு தப்பா போனாலும் நடந்துகிட்டாலும் நமக்கு பிடிக்கலனா ஒண்ணு நஷ்டமாக போறதில்ல.
காதல் அப்படி இல்லைன்னு. அது தப்பாகும்போது 2 சைட்லயும் பெரிய நஷ்டம் வரும்னு. எப்படி என்ன பொறுத்துக்க சொல்லிட்டு அர்ஜுன் கூட பேச சொல்ற? அர்ஜுன் கிட்ட நீ பக்குவமா பேசி அவாய்ட் பண்ணிட்டு உன் ஃப்ரெண்டனா அவமானப்படுத்துறதா நீ நினைக்க வேண்டாம். நாளைக்கு உன் தங்கச்சி அவமானப்படாம நீ பாத்துக்கண்ணே. ஓகே, நான் உன் இஷ்டப்படியே செய்றேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கவிதா என் கையில மாட்டுவா. அன்னைக்கு அவ தப்பா நான் நிரூபிக்கிறேன். ஆனா உண்மை தெரியும் போது கண்டிப்பா நீ வருத்தப்படுவேன். இட்ஸ் ஓகே. கவலைப்படாத அர்ஜுன், எல்லாம் நிச்சயமா சரியாயிடும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னடா நீ போல பார்த்து பேசவா, நான் விட்டுரு. ரொம்ப அப்செட்ல இருக்கா? சுபத்ராவை ஒரு நல்ல மாப்பிள்ளை கட்டி கொடுக்குறேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்ப்பா. யார் கண்ணு பட்டுச்சோ எல்லாமே குளறுபடி ஆயிடுச்சுப்பா. யாரு கண்ணும் படலப்பா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த தேவராஜ் தான். அந்த ராஸ்கலை நான் சும்மா விட மாட்டேன். வர 15ஆம் தேதி அன்னைக்கு அவன் கதையை முடிக்கிறேன். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே